ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமன்சர் மன்னோட 11வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம சேர்மனும் நீ என்னோட டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டடா தம்பி, அதனால உனக்கு ஒரு சில கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு எம்பி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரிங், அப்புறம் அவன் ஏதாவது ஆபத்தில் இருந்தான் அப்படின்னா அவங்ககிட்ட டெலிபோர்ட் ஆகி போகிறதுக்கு ஒரு ஃபீனிக்ஸ் ஐ செயின் கொடுத்துருப்பாரு. அண்ட் அவனை கடைசியாக அந்த அபாக்ஸ் டஞ்சனுக்கு போக சொல்லிட்டு நம்ம எல்டர்கிட்ட இந்த அட்ரைன் ரொம்ப பிரச்சனை பண்ணுவான் போல, சீக்கிரமாக அவன் கதையை முடிச்சு நம்ம ப்ளூட்டோவோட வழியை கிளியர் பண்ணி விடுங்க இல்லர் அப்படின்னு இருப்பாரு. அவரும் போட்டுதல கிளம்பி இருப்பாரு. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த அபாக்ஸ் டஞ்சன்ல ஹீரோ காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்கவனுங்களும் டேய் ஹீரோ டிஃபிகல்ட்டி இருக்க டஞ்சனை கிளியர் பண்ண போறேன், சோ எனக்கு லெவல் 13க்கு மேல இருக்க அட்வென்ச்சர்ஸ் வேணும். அண்ட் வேற யாராவது எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஹை டேமேஜ் கொடுக்கக்கூடிய ஸ்கில் வச்சிருக்கீங்களா? அப்படி இருந்தா வாங்கடா, நான் நைட் மேர் டிஃபிகல்ட்டில இருக்க லெவல் 15 டஞ்சனை கிளியர் பண்ண போறேன், எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அண்ட் அப்புறம் அங்க இருக்க ரேங்கிங் சிஸ்டத்திலையும் ஒருத்தன் இப்ப புதுசா ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணிருக்கான் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் என்னடா நான் நினைச்சதை விட இந்த அபாக்ஸ் டஞ்சன்ல நிறைய பேர் இருக்கானுங்களேன்ட்டு சரி நான் சீக்கிரமா டெவலப் ஆகி புது ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவல் அன்லாக் பண்ணி ஆகணும். அண்ட் இங்க இருக்க ஒவ்வொரு டஞ்சனுமே அவுட் சைடில் இருக்க டஞ்சனோட அதிக எக்ஸ்பீரியன்ஸை தரும். பட் இது எல்லாத்தையும் என்னால் ஒன்னா செக் பண்ணி பார்க்க முடியாது, 1 by 1 தான் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். நான் இப்போ என்னடா பண்ணிட்டுன்னு பார்க்குறான். அப்போ ஒரு பொண்ணு வந்து நீ பார்க்கறதுக்கு இந்த அபாக்ஸ் டஞ்சனுக்கு புதுசாக வந்த மாதிரி இருக்கு, நீ யாருன்னு கேட்குறா. ஹீரோவும் யாரா இவ பார்க்கறதுக்கே குழந்தை மாதிரி இருக்காளேன்ட்டு ஆமா நான் புதுசாக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் என்னோட பேரு லைலா ஷே, நான் இங்க பார்ட் டைமா டஞ்சன் கைடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளு, எதா இருந்தாலும் கேளு நான் ஆன்சர் பண்றேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னம்மா நீயே வந்து கேள்வி கேட்க சொல்ற, இதை எப்படி என்னால் நம்ப முடியும்னு கேட்கறான். அந்த பொண்ணும் ஓ உனக்கு என் மேல டவுட் வந்துருச்சா, நீ ஒன்றும் டவுட்லாம் படாத, ஒரு கொஸ்டின் கேட்ட அப்படின்னா ஒரு கோல்டு காயின் வாங்கிட்டு போயிருவேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்கிட்ட லூட்டும் அதிகமா இல்லை, அண்ட் இப்ப 10 கோல்டு காயின் மட்டும் தான் இருக்கு, ஸோ இதை சீக்கிரமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் டெவலப் ஆகணும் அப்படின்ட்டு இங்க இருக்கிறதுலயே எந்த டஞ்சன் அதிக எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு கேட்கறான். அந்த பொண்ணும் என்னது மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸானு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் ஆமா அப்சல்யூட்லி மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றான். அந்த லைலாவும் உனக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீ உன்னோட அதிக லெவல்ல இருக்க டஞ்சனை தான் சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்ப நீயும் 12 லெவல்ல இருக்க அப்படின்னு சொல்ற, அப்படின்னா ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு அந்த ஸ்பைடர் அபீஸ் நெஸ்ட்ல கிடைக்கும், அந்த டஞ்சனும் லெவல் 15ல இருக்கு. பட் நீ அங்க போறதுக்கு முன்னாடி நிறைய டைம் யோசிக்கணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் எதுக்காக நான் யோசிக்கணும்னு கேட்குறான். அந்த லைலாவும் இந்த அபீஸ் ஸ்பைடர் நெஸ்டோட ஒவ்வொரு கார்னர்ல இருந்தும் ஸ்பைடர் ஸ்பான் ஆகி வரும், நீ அதெல்லாம் கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான பார்ட்டியை பில்ட் பண்ணாத வரைக்கும் அங்க போறது உன்னோட உயிருக்கே ஆபத்தாகும் அப்படிங்கிறா. ஹீரோவும் அடா அவ்வளவுதானா, இதுக்கு எதுக்குமா கவலைப்படுற, என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறான். அந்த லைலாவும் உன்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா உனக்கு ஆல்ரெடி பார்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைனாலும் சரி அந்த ஸ்பைடர் நெஸ்ட்ல ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டா இருக்க ஒரு குரூப் இருக்கு, அங்க பாரு இப்ப கூட அவனுங்க ஒரு புது ரெக்கார்டை செட் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க அப்படிங்கிறா. அங்க வந்தவனுங்களும் பயங்கரமா காயம் போட்டுக்கிட்டு இல்ல ஹீலரே என்னோட கண்ணு போச்சு சீக்கிரம் அதை ஹீல் பண்ணு அப்படின்னு ஒருத்தன் கதறிட்டு இருக்கிறான். இன்னொருத்தனும் இல்ல இதுதான் என்னோட லைஃப்லயே ஏற்பட்ட ஒஸ்ட் டிராமா அப்படின்னு தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டான். அப்ப லைலாவும் டேய் இந்த 5 மெம்பர் கொண்ட பார்ட்டி இந்த ஸ்பைடர் நெஸ்ட்டை நிறைய டைம் சேலஞ்ச் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க, இப்ப புது ரெக்கார்டும் கூட வச்சிருக்கானுங்க, பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு கேஷுவாலிட்டி ஏற்பட்டிருக்கு, ஸோ உன்னோட ஸ்குவாடுனால இதை சமாளிக்க முடியுமான்னு கேட்குறா. ஹீரோவும் என்கிட்ட ஸ்குவாடுலாம் இல்லைம்மா, நான் இந்த டஞ்சனை சோலோவா சேலஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறான். இதை கேட்டு ஷாக் ஆன லைலாவும் என்ன அது சோலோவா அபீஸ் ஸ்பைடர் நெஸ்ட்டை சேலஞ்ச் பண்ண போறியா, யாரா நீ அப்படின்னு கதறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அங்கே இருக்கவனுங்களும் லைலா கத்தனதை கேட்டுட்டு யாரா இவன் அப்படின்னு உறைஞ்சு போய் பாக்குறானுங்க. ஹீரோவும் ஏமா லைலா கொஞ்சம் பொறுமையா பேச மாட்டேன்னு கேட்கறான். அவளும் சாரி என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறா. அப்ப அங்கே இருக்க ஒருத்தனும் டேய் இந்த நெக்ரோமேன்சரே அபீஸ் ஸ்பைடர் நெஸ்ட்டை சோலோவா கிளியர் பண்ண போறானா, இதை கேளுங்கடா இவன் எவ்வளவு பெரிய ஜோக் சொல்லான்னு எல்லாம் சிரிக்கிறானுங்க. அங்க இருக்க பொண்ணும் டே குழந்தை பையா இந்த டஞ்சன்ல ஒன்னும் கிண்டர் கார்டன் டிஃபிகல்ட்டி அப்படின்னு எதுவுமே கிடையாது, நீ தனியா போய் சாவறத விட ஏதாவது 4-5 பேரை கூட்டிட்டு போறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சிரிக்கிறா. லைலாவும் என்ன மன்னிச்சிடுறா நான் தெரியாம சத்தமா சொல்லிட்டேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, எவன் என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் எப்படி இந்த டஞ்சனை சேலஞ்ச் பண்ண தான் போறேன் அப்படிங்கிறான். லைலாவும் டே பைத்தியம் சோலோவா இந்த டஞ்சனை சேலஞ்ச் பண்றது அப்படிங்கிறது சூசைடுக்கு சமண்டா அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் நீ இந்த டஞ்சனுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மான்ட்டு போறான். அப்ப அந்த டஞ்சன் இன்ஃபர்மேஷனை பார்த்தா இதுக்குள்ள 1000க்கு மேல நூபு ஸ்பைடர் இருக்கும், அண்ட் இதுக்கு ரெக்கமெண்டட் பார்ட்டியே 5ல இருந்து 10 பேர் போகணும், தென் லெவல் ரெக்கமெண்ட் 15ல இருந்து 18 இருந்தா பெஸ்ட். அப்புறம் இந்த டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டியோட ரெக்கார்டே ஃபர்ஸ்ட் 46 நிமிஷம், செகண்ட் பிளேஸ் 55 நிமிஷம், தேர்ட் பிளேஸ் 1 மணி நேரம் 5 நிமிஷம். ஹீரோவும் ஆஹா 1000 மான்ஸ்டருக்கு மேலியா, அப்படின்னா இது மூலியமா என்னால பயங்கரமா டெவலப் ஆக முடியும், பட் என்னால என்னதான் டெவலப் ஆக முடியும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட்
இதை சேஃபாக விளையாடுவோமே அப்படின்னு ஹீரோ டிஃபிகல்ட்டியை செலக்ட் பண்ணிட்டு போகிறான். அப்போ அங்கே அடிபட்டு வெளியே வந்தானுங்களா ஒரு குரூப், அதில் இருக்க ஒருத்தனும் யாரா இவன் சோலோவா இந்த டஞ்சனை கிளியர் பண்ணுறான்ட்டு போகிறான். இவனுக்கு என்னடா நட்டு கலந்துருச்சான்னு கேட்குறான். அப்போ அந்த அடிப்பட்ட டேங்க் மாதிரி இருக்கணும், அவன் ஹீரோ கிளாஸ் டிஃபிகல்ட்டியே சூஸ் பண்ணியிருக்கான். அவனுக்கு நட்டு மட்டும் கலடல, அவன் ஒரு கோலரா அப்படிங்கிறான். அப்போ இன்னொருத்தனும் நானே எஸ் ரேங்க்ல இருக்கேன், ஈவன் என்னால் கூட அந்த டஞ்சனை சோலோவா ரைட் பண்ணுறதுக்கு தைரியம் கிடையாது. பட் இந்த சி ரேங்க் நெக்ரோமான்சர் கிட்ட எங்கிருந்துடா இவ்வளோ தைரியம் வந்துச்சு? சரி எப்படி இருந்தாலும் இன்னும் 5 நிமிஷத்தில் இவன் கதறிக்கிட்டு வெளியே ஓடியாரத போகிறத நான் பார்க்க சிரிக்க தான் போகிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த டஞ்சனுக்குள்ளே காட்டுறாங்க ஹீரோவும் இந்த ஏர் ரொம்பவே திக்காக இருக்குது அண்டு ஒவ்வொரு மூலையிலுமே இந்த சிலந்தியோட வலை இருக்குது. ஸோ இது ரொம்ப டிஸ்கஸிங்காக இருக்குது அப்படின்னு அவனோட சோல்ஜர்ஸை சமன் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்பைடர்ஸ் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தரப்போகுதுன்னு நான் பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், சீக்கிரம் போய் அது கதையை முடிங்கடா பாய்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சு விட்றான். நம்ம ஸ்கெலிட்டனா அங்கே இருக்க ஸ்பைடர்ஸை போய் அட்டாக் பண்ணுது, அதில் ஒரு 25 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பட் அங்கே இருக்க நிறைய சின்ன சின்ன ஸ்பைடர்ஸ்லாம் அந்த ஸ்கெலிட்டன் மேலே ஏறி அதை நகர விடாமல் மாற்றிருச்சு. ஹீரோவும் என்னது ஒன்ஸ் இந்த ஸ்பைடர் நம்ம மேலே ஏறி கவர் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளால நவர முடியாதா? நான் நினைச்சதை விட இந்த ஸ்பைடர்ஸ் ரொம்ப அனாயிங்கா இருக்கு, லக்கிலி என்கிட்ட இன்னொரு டைப் சோல்ஜரும் இருக்கு அப்படின்னு அந்த நார்மல் ஸ்கெலிட்டனா கன் பவுடர் ஸ்கெலிட்டனா மாற்றி அங்கே பிளாஸ்ட். இதை பார்த்துட்டு ஹீரோவும் பரவாயில்லாம், ஒரு சின்ன ஸ்பைடரே 25 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கொடுக்குது அண்ட் இந்த கன் பவுடர் ஸ்கெலிட்டன் சொல்லியுமா என்னால் டன் கணக்கான ஸ்பைடர்ஸை ஒரே சமயத்தில் கொல்ல முடியும். விச் மீன்ஸ் இது அந்த டூம்ஸ்டே டிஃபிகல்ட்டி காப்ளின் கேவோட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு அவனோட எல்லா ஸ்கெலிட்டன்ஸையும் கன் பவுடர் ஸ்கெலிட்டனா மாற்றிக்கிட்டு சீக்கிரம் எனக்கான வழியை உருவாக்குங்கடா பாய்ஸ் அப்படிங்கிறான். அடுத்து என்ன அங்கே கொடூரமான பிளாஸ்ட். இதில் நம்ம ஹீரோவும் பரவாயில்லாம், இந்த அபாக்ஸ் டஞ்சன் ஹாலில் சோலோவா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது வேற லெவலில் இருக்கு அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரைட்லேயே நான் நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டேன் அப்படின்னு பார்க்குறான். இப்போ 13வது லெவலில் இருக்கான். அவனும் நான் புதுசாக கிடைக்கிற ஸ்டாக் பாயிண்ட் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் எம்பிக்கே யூஸ் பண்ண போகிறான் அப்படின்னு எம்பி அப்கிரேட் பண்ணுறான். இப்போ எம்பியும் 255 இருக்கு அண்ட் ஸ்ட்ரென்த்து அஜிலிட்டி டிஃபென்ஸ் எல்லாம் ரொம்பவே பேசிக்கே இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் படித்த எந்த ஒரு மான்வாலையும் ஹீரோ ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் சூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணல. பட் இந்த மான்வா டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கு. ஹீரோவும் இந்த மூன் லைட் ரிங் வேற என்னோட எம்பியை சிக்னிஃபிகண்டாக பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. பட் இதுவும் எனக்கு பத்தாது, நான் சீக்கிரம் டெவலப் ஆகி என்னோட புது ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவலை அன்லாக் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இப்போ இருக்க ஒரே வழி அந்த பாஸ் மான்ஸ்டரை அடிச்சு கொண்டனா மட்டும்தான் என்னோட எம்பியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறான். அப்போ ஒரு ஸ்பைடர் நம்ம ஹீரோவை வெப் போட்டு பிடிச்சிருச்சு. ஹீரோவும் என்னது ஸ்பைடர் ஸ்கில்கா அண்ட் இந்த ஸ்பைடரோட சைஸ் இது பார்க்கறதுக்கு அடல்ட் ஸ்பைடர் மாதிரி இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைடர் சீலிங்கில் தொங்கிட்டு இருக்கு. ஸோ என்னால் ப்ராபப்ளி அவ்வளோ ஹைட்டு போக முடியாது. ஆனால் நான் இங்கே ஒன்றும் தனியாக இல்லையே அப்படின்னு அவனோட ஆர்ச்சர் ஸ்கெலிட்டனை சமன் பண்ணி டே தம்பி ஆர்ச்சர் சீக்கிரம் அதோட கதையை முடியும் அப்படிங்கிறான். இதில் ஒரு 100 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஹீரோவும் லக்கிலி ஆர்ச்சர் ஸ்கெலிட்டன் மட்டும் இல்லை அப்படின்னா இவ்வளோ ரேஞ்சில் இருக்க இனிமே என்னால் கொல்லவே முடியாது அண்ட் என்னோட எவால்வ்டு சமன்ஸோட சிங்கிள் ஷாட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா? சரி ஓகேடா தம்பி ஆர்ச்சர், இங்கே இருக்க யாரையும் விடாத, சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டுதில்லை அப்படிங்கிறான். அங்கே பார்த்தா சீலிங்ல நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்கு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் டே தம்பி ஆர்ச்சர் க்ளோஸ் ரேஞ்சில் இருக்க ஸ்பைடர்ஸை நம்மளோட கன் பவுடர்ஸ் தம்பிங்க பார்த்துப்பாங்க, நீ லாங் ரேஞ்ச் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணடா அப்படின்னு அந்த டஞ்சனை ஒரு போர்க்களமாக மாற்றி எங்கே பார்த்தாலும் பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே டே இப்போ இது உன்னோட டர்ன் அட்டாக் பண்ணடா ஆர்ச்சர் அப்படிங்கிறான். ஆர்ச்சரும் மேஜிக் ஆரோ பெராஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அங்கே போன ஒரு ஆரோ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆரோவை மாறி அங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்பைடர்ஸையும் அசால்ட்டாக போட்டு தள்ளுது. ஹீரோவும் இந்த ஏரங் கிளாஸ் ஹெஸ் ஹை மார்க்ஸ்மேன் கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். பட் இதில் இருக்க ஒரே டிராபேக் எம்பி ரொம்பவே கிரேசியாக குறையுது. கிட்டத்தட்ட இதுக்கே 100 எம்பி காலியாயிருச்சு. ஈவன் என்கிட்ட மூன் லைட் ரிங் இருந்து மேசிவான எம்பி பூல் இருக்கும் போதுமே இந்த அட்டாக் என்னோட அதிக எம்பியை கன்சியூம் பண்ணுது அப்படின்ட்டு பரவாயில்லாண்டா ஆர்ச்சர், நீ நல்ல திங்க் தான் பண்ண. இங்க இருந்த ட்ராஷை ரிமூவ் பண்ணதை பார்த்துட்டு இப்போ பாஸே வந்துருச்சு, இதை நம்ம சமாளிக்கலாமா அப்படிங்கிறான். அப்புறம் இந்த டஞ்சனுக்கு வெளியே காட்டுறானுங்க. அந்த பச்சை சட்டை போட்டவனும் இல்லை 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த நெக்ரோமான்சர் அந்த கேவை விட்டு வெளியே வரல, அவன் உள்ள என்னதான்டா பண்றான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொருத்தனும் அவன் கன்ஃபார்ம் செத்துருக்கணும் அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் இல்லை அவன் செத்துருந்தான் அப்படின்னா இந்த டஞ்சன் சேலஞ்சு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், பட் இன்னுமே அது வரல அப்படிங்கிறான். அந்த டேங்கும் அப்படின்னா அவன் பயத்தில் ஏதோ ஒரு கார்னர்ல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான் நடக்குது அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த அபீஸ் ஸ்பைடர் நெஸ்ட்ல நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்கும், ஈவன் அது மல்டிபிள் ஆகி கூட வரும். ஸோ அந்த இடத்துல 1 இன்ச்சு கூட நம்ம மறையறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். அந்த டேங்கும் அப்படின்னா அந்த பைத்தியக்காரன் சோலோவா அந்த ஸ்பைடர்ஸ் கூட சண்டை போட்டுட்டுக்கிறானு ஷாக் ஆகுறான். பச்சை சட்டையும் மேபி இருக்கலாம் அப்படிங்கிறான். டேங்கும் இன்னாது மேபியா டே அவன் வெறும் சி ரேங்க் நெக்ரோமான்சர் தான், அவனால இந்த ½ அன் ஹவர்ல ஒரு 5 ஸ்கெலிட்டன்ஸை சமன் பண்ணியிருக்க முடியும், பட் இதுவுமே கன்ஃபார்ம் இல்லை, நீ என்னடா பைத்தியமாட்ட உளறிட்டு இருக்கிற அப்படிங்கிறான். அந்த பச்சை சட்டையும் இந்த ஸ்பைடர் நெஸ்ட்ல சி ரேங்க்ல இருக்கக்கூடிய நெக்ரோமான்சர் தனியா சேலஞ்ச் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது
நம்ப முடியாத ஒண்ணுதான். பட் அவனோட ஆட்டிடியூடு இந்த டஞ்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது ரொம்பவே கோல்டா இருந்துச்சு அண்ட் ரொம்ப கான்பிடென்ட்டாவும் இருந்தான். இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அங்க 100க்கு மேல ஸ்பைடர்ஸ் இருக்கும், அவனால எப்படி அதை சமாளிக்க முடியும், ப்ராபபிலி அவன் இன்னும் தோக்காம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் அந்த டஞ்சனுக்குள்ள அந்த டஞ்சன் பாஸ் வந்துருச்சு. இது இந்த அபிஸ் ஸ்பைடர் எம்பரஸ். ஹீரோவும் இல்ல இந்த பாஸ் இவ்வளவு பெருசா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி பார்க்கல அப்படின்ட்டு, ஈவன் நான் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் என்னோட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சென்ட அதால சென்ஸ் பண்ண முடியுதான்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஸ்பைடரும் அதோட வெப் வச்சு அட்டாக் பண்ண வருது. ஹீரோட ஸ்கிலிட்டன் ஒன்று வந்து அதை வெட்டி போட்டுருச்சு. ஹீரோவும் ஓய் இந்த மாதிரி தான் ஸ்பைடர்ஸ் எல்லாம் ஹலோ சொல்லுமான்னு பார்த்துட்டு, சேர்றா தம்பிங்களா நாமளும் நம்மளோட கிரீட்டிங்ஸை தெரிய வைக்கணும்ல, அதனால போய் பிளாஸ்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். நம்ம ஸ்கெலிட்டன்ஸ் அண்ட் கன்பவுண்டர் ஸ்கெலிட்டன்ஸ் ரெண்டும் போய் அங்க பிளாஸ்டும் நடக்குது, சண்டையும் நடக்குது. பட் அந்த ஸ்பைடர் மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்பட்ட மாதிரி இல்ல. ஹீரோவும் இந்த டஞ்சன் பாஸ் கிட்ட இருந்தே இதெல்லாம் எதிர்பார்த்தது தான், பட் இது ரொம்ப நேரம் நீடிக்காது அப்படின்ட்டு இப்ப அது ஃப்ரீஸ் ஆக வேண்டிய நேரம் அப்படின்னு அவனோட டெத் கிளேட ஸ்கில்லை யூஸ் பண்றான். இதுல அந்த ஸ்பைடரும் ஃபியர் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு. ஹீரோவும் இப்ப ஃபைனலா அதை சரவுண்ட் பண்ணி அதோட கதையை முடிச்சிருங்கடா அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் என்ன பிளாஸ்ட் தான். அந்த அபிஸ் ஸ்பைடர் எம்பரஸ் செத்ததுனால நம்ம ஹீரோக்கு ஒரு 35,000 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல ஹீரோவும் லெவல் 13ல இருந்து லெவல் 14 போயிட்டு சோலோவா ஹை லெவல் டஞ்சனை சேலஞ்ச் பண்றது அப்படிங்கிறது ஒரு புரோக்கரான ஃபெஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் இந்த ஹீரோ டிஃபிகல்ட்டியே 2 லெவல் கெயின் ஆயிட்டான் அப்படின்னா இன்னும் நெக்ஸ்ட் மீதி இருக்கிறது அந்த டூம் ஸ்டே டிஃபிகல்ட்டி மட்டும் தான். அதையும் கிளியர் பண்ணி லெவல் 15 போயிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு இப்போ என்னோட இன்வென்ட்ரி ஸ்லாட் கூட ஃபுல் ஆயிருச்சு. ஸோ இந்த லூட்டை என்னால ப்ராபபிலி கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு வெளியே போறான். அந்த பச்சை மண்டையும் இல்ல அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, அந்த பைத்தியக்கார நெக்ரோமான்சர் உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கிறான், எப்படா அவன் வெளியே ஒடியாராம இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஹீலர் பொண்ணும் டே அவன் சீக்கிரம் வெளியே வரதான் போறான், ஒரு நெக்ரோமான்சரால எப்படி சோலோவா கிளியர் பண்ண முடியும், நீ ஏன்டா உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, வாடா நம்ம போலாம் அப்படிங்கிறா. அவனும் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஈவன் எஸ் ரேங்க் இல்ல ஏ ரேங்கா இருந்தா கூட அவன் இதை கிளியர் பண்ணுவான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது நியாயம் இருக்கு. நான் இங்க வெயிட் பண்றதும் இப்ப சுத்த வேஸ்ட் தான், இருங்க நானும் வரேன் அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த டஞ்சனோட பெல் அடிக்குது. இதை கேட்டு அவனும் ஷாக் ஆகிட்டே இல்ல இந்த டஞ்சனோட ரெக்கார்டு ரிஃப்ரெஷ் ஆகுதா, என்னடா என்னை வச்சு ஜோக் ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு ஷாக் ஆகிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அங்கே இருக்கணுங்களா எனது இன்னொரு டஞ்சனோட ரெக்கார்டும் பிரேக் ஆயிருச்சா, இப்ப எந்த டஞ்சனுக்கடா புதுசா ரெக்கார்டு செட் ஆயிருக்குன்னு பாக்குறானுங்க. அங்கே இருக்கணுங்களா எனது இது அந்த அபிஸ் ஸ்பைடர் நெஸ்ட் மாதிரி இருக்க, என்னடா ஒரே நாள்ல இந்த டஞ்சன்ல 2 டைம் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கீங்களேன்னு பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்க போனோம் இல்ல ஒரு நிமிஷம் அந்த நெக்ரோமான்சரும் இதே ஸ்பைடர் நெஸ்ட்டுக்கு தானே தனியா போனோம், ஒருவேளை இது அவனா இருக்குமோ அப்படிங்கிறா. அப்ப அங்க இருக்க எலும்பணும் எனது நெக்ரோமான்சரு சோலோவா கிளியர் பண்றானா, என்னமா நீ விளையாண்டுட்டு இருக்கிறியான்னு சிரிக்கிறான். அந்த டஞ்சன்லயும் லெவல் 14ல இருக்க நெக்ரோமான்சர் ப்ளூட்டோ சோலோவா இந்த டஞ்சனை கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் மாசா நடந்து வரான். அந்த பச்சை சட்டையும் ஹீரோ ஸ்கிராட்சே இல்லாம வெளியே வரதை பார்த்துட்டு இல்ல ஆக்சுவலா இவன் சாதிச்சிட்டானா, பட் எப்படா சோலோவா இந்த ரெக்கார்டை செட் பண்ணான்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறான். ஹீரோவும் மூஞ்சில கையை வச்சுக்கிட்டே இல்ல அந்த ஸ்பைடர் சில்க் ஏதாவது என் மேல இருக்கா, எதுக்குடா இவனுங்க எல்லாம் ஒரு மாதிரி என்ன பாக்குறானுங்கன்னு பாக்குறான். அப்ப அந்த லைலவும் யோ பாசே நீ உண்மையாவே அந்த ஸ்பைடர் நெஸ்ட சோலோவா கிளியர் பண்ணி இப்ப ரெக்கார்டு செட் பண்ணிட்ட, இது வேற லெவல் அப்படிங்கிறா. ஹீரோவும் அங்க இருக்க சின்ன சின்ன ஸ்பைடர்ஸ் அதிகமா தான் இருந்துச்சு, பட் என்னோட கன் பவுடர் ஸ்கெலிட்டனால அதை ஈஸியா நான் ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒருத்தனும் இல்ல நீ போய் சொல்ற, அந்த ஸ்பைடர் நெஸ்ட்ல 1000க்கு மேல ஸ்பைடர்ஸ் இருந்திருக்கும், நீ கன் பவுடர் ஸ்கெலிட்டன்ஸையே சமன் பண்ணியிருந்தாலும் இந்த 20 நிமிஷத்துல உன்னால எத்தனை ஸ்கெலிட்டன்ஸா சமன் பண்ணிருக்க முடியும்னு கேக்குறான். ஹீரோவும் யாரா இவன் எனக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு பாக்குறான். அப்ப அங்க இருக்க பொண்ணும் ஆமா நெக்ரோமான்சரால 30 நிமிஷம் கூல் டவுன் முடியாம அடுத்து சமன் பண்ண முடியாது, உங்ககிட்ட கன் பவுடர் ஸ்கெலிட்டனே இருந்தாலும் தியரிட்டிக்கலி இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறா. அங்க இருக்கவனுங்களும் ஆமா உங்ககிட்ட கன் பவுடர் ஸ்கெலிட்டன் இருந்தாலும் கூட உன்னால பாஸை ரீச் பண்ணிருக்க முடியாது, ஏன் அந்த ஸ்பைடர்ஸோட ஃபர்ஸ்ட் வேவியே சமாளிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறானுங்க. அப்ப அங்க ஓவரா வாய் பேசிட்டு வந்தோம், சரி நீ எப்படி இதை கிளியர் பண்ணன அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா நீ அதை சொல்ல வேண்டாம், ஏன்னா உங்ககிட்டயும் ஒரு சில டேர்ட்டியான ட்ரிக்ஸ் இருக்கலாம் இல்ல அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு அவனோட ஆராவை ரிலீஸ் பண்றான். இதை பார்த்து அவன்லாம் ஷாக் ஆகிட்டு இல்ல இங்க என்ன நடக்குது, எதுக்காக இவனோட ப்ரெஷர் என்ன பயன்படுத்துது, அண்டு இவனோட ஐஸ் நான் பார்த்தப்ப ஏதோ செத்து பொழைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு மிரண்டு போயிட்டு இல்ல நான் காம் டவுனா இருக்கணும், எப்படியும் பப்ளிக்ல இவனால என் மேல அட்டாக் பண்ண முடியாது, அப்படியே அட்டாக் பண்ணாலும் இந்த நூபு பையன்கிட்ட நான் தோக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு. சரி கைஸ் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, இந்த 5 மேஜர் கில்டுல நம்மளால இருந்தா மட்டும்தான் அப்பெக்ஸ் டஞ்சனுக்குள்ள வர முடியும், போயும் இந்த மாதிரி குப்பையான நெக்ரோமான்சரை ஒரு கில்டு ரெக்ரூட் பண்ணிருக்க அப்படின்னா அது எந்த கில்டுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறான். அங்க இருக்கணுங்களும் ஆமா ஈவன் செகண்ட் டயர்ல இருக்கக்கூடிய அவேக்னர்ஸுக்கு கூட இந்த அப்பெக்ஸ் காலுக்கு வரதுக்கு பர்மிஷன் கிடையாது, அப்படின்னா நீ நேஷன் சிஓ இல்ல நேஷன் செட்டியோ சேர்ந்த ஸ்பையான்னு கேக்குறானுங்க. அந்த லைலாவும் என்னது ஸ்பையா, அப்படி இருந்தாலும் இந்த அப்பெக்ஸ் டென்ஷனால
டெஸ்ட்ரைவ் பண்றதுனால இவனுங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஷாக்ல பாக்குறா. அந்த ஓவரா வாய் பேசணும்னா நான் தனியா மட்டும் இவனை எதிர்த்து கேள்வி கேட்கல, இங்க இருக்க எல்லாருமே தான் இவனை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. இவனால எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். அந்த பச்சை சட்டையும் ஆமா இவன் ஒருத்தனுக்கு எதிராக நம்ம எல்லாரும் இருக்கோம், இவனால கன்ஃபார்ம் இதுக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிறான். அந்த டேங்கும் சரிடா தம்பி நீயும் ஒரு நெக்ரோமான்சர் அப்படிங்கும் போது எந்த கில்லுல இருந்து வந்திருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கறான். ஹீரோவும் சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸ் ப்ரூவ் பண்றதுக்காக நெக்ரோமேட்டிக் சோல்ஜர்ஸை சமன் பண்றேன் அப்படின்னு 2 சோல்ஜர்ஸை சமன் பண்ணிட்டு செகண்ட் நான் இந்த அபெக்ஸ் டஞ்சன் ஆளுக்கு இது மூலியமா தான் வந்தேன் அப்படின்னு அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் எடுத்து காட்டுறான். இதை பார்த்து அங்கிருந்த எல்லாம் மிரண்டு என்னது கோல்டன் டெலிபோர்டேஷன் கிறிஸ்டலா, இதை யூஸ் பண்ணி இங்க இருக்க எந்த அபெக்ஸ் டஞ்சன் ஹாலுக்கு வேணாலும் நம்மளால போக முடியும் அண்ட் இந்த கிறிஸ்டலை அந்த கில்டில் இருக்கக்கூடிய மேஜர் சீனியர் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இவன் அப்படி எந்த கில்டுல இருந்துடா வந்துக்கிறான் அப்படின்னு ஷாக்லேயே கேட்கறானுங்க. ஹீரோவும் அண்ட் தேர்ட் என்னோட ஐடென்டிட்டி அதை உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்க, நீங்க கெஸ் பண்ற வரைக்கும் என்னால இங்க சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, நானும் லெவலா பார்க்க போறேன் அப்படின்ட்டு போறான். அந்த ஓவரா வாய் பேசணும் இல்ல இந்த டெலிபோர்டேஷன் கிறிஸ்டலை பார்த்துட்டும் இவன் கூட எவனாவது பிரச்சனை வச்சுப்போன்னு நினைப்பானா, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, உண்மையிலேயே இவன் எந்த கில்ட சேர்ந்தோண்டான்னு ஷாக் ஆகுறான். அந்த பச்சை சட்டையும் இல்ல அவனோட சாதாரண வார்த்தையை வச்சு இங்க இருக்க எல்லாத்தோட வாயும் மூடிட்டான், யாரா இவரு பார்க்கறதுக்கு ரொம்ப மாசா இருக்காரு அப்படின்னு ஹீரோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறான். ஹீரோவும் இல்ல சேர்மன் லேங்லியும் என்ன லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ண சொன்னாரு, ஸோ இந்த முட்டாளுங்க போயிட்ட நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல அண்ட் இந்த கிறிஸ்டலையும் இவ்வளவு சீக்கிரமா யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை வரும்னு நான் நினைக்கல. இதெல்லாம் போட்டோம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பிரச்சனை பண்ண அந்த அட்ரைன் வந்தான், அப்புறம் இவனுங்கெல்லாம் வந்திருக்கானுங்க, என்கிட்ட இந்த முட்டாளுங்களை அட்ராக்ட் பண்ண மாதிரி ஏதாவது ட்ரைட் இருக்கான்னு ஷாக் ஆகிட்டு சரி என்ன இருந்தா என்ன என்னோட கோல் நான் இப்போ லெவல் 15 ரீச் ஆகணும், அதனால இந்த டூம் ஸ்டே டிஃபிகல்ட்டி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டூம் ஸ்டே டிஃபிகல்ட்டி செலக்ட் பண்ணிட்டு உள்ள போறான். இதை பார்த்து அந்த டேங்கும் எனது மறுபடியும் அந்த நெஸ்ட்டுக்குள்ள போறானா, அதுவும் இந்த டைம் டூம் ஸ்டே டிஃபிகல்ட்டி செலக்ட் பண்ணி போறானான்னு ஷாக்கால பார்க்குறான். அப்புறம் ஹீரோ அந்த டஞ்சனுக்குள்ள போயிட்டு இந்த டஞ்சன்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் ரொம்ப ஸ்மாலா இருக்கிறது மட்டும் இல்லாம எண்ணிக்கையிலையும் அதிகமா இருக்கு, இது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதே அப்படின்ட்டு அவனோட நார்மல் ஸ்கெலிட்டன் கன்போர்டர் ஸ்கெலிட்டன் மாத்தி பிளாஸ்ட் ஏற்படுத்துறான். தென் என்ன நார்மல் ஸ்பைடர்ஸ் கொண்டதுக்கு லெவல் 15 போயிட்டு ஃபைனலி இப்போ புது ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவல் ஆயிருச்சா, எவ்ரி 5 லெவலுக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் ஆகுது, இப்போ என்னடா ரிமூவ் ஆயிருக்குன்னு பார்த்தா அவனோட எம்பி லிமிட்டே ரிமூவ் ஆயிருச்சு. இதோட எஃபெக்ட் என்னன்னா நம்ம ஹீரோ எம்பி இருக்க ஒரு லிவிங் கிரியேச்சரை கொண்டோம் அப்படின்னா ஒரு எம்பி பர்மனண்டா இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோவும் என்னது ஒரு பர்மனன்ட் எம்பி அதுவும் ஒரு பிரீத்திங் டார்கெட்டை கொலை பண்றது மூலியமாவா, இது டெம்பரவரி பஃபும் இல்ல என்னோட லிமிட் எக்ஸ்டெண்டும் ஆகல, இப்போ என்னோட growthக்கு ஆக்சுவலி முடிவே கிடையாது, இந்த டார்கெட் மான்ஸ்டர்ஸ் அதுக்குள்ள எவ்வளவு எம்பி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஸ்டாக் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் ப்ரொஃபஷனல்ஸுக்குள்ள எம்பி இருக்கும் அண்ட் டஞ்சன் ஆர் டீமன் பீஸ்டுக்குள்ள எம்பி இருக்கும், அப்படின்னா இங்க நடமாடுற ஒவ்வொரு பீஸ்டுமே எனக்கு எம்பி ஸ்டாக் பாயிண்டா மாற போகுது, அப்ப இங்க இருக்க நூத்துக்கணக்கான ஸ்பைடர் மான்ஸ்டரும் எனக்கு எம்பியா மாறுமா அப்படின்ட்டு இல்ல இல்ல இது வேற லெவல்ல இருக்கு, உங்க எல்லாத்தையும் என்னோட பர்சனல் பாரடைஸுக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு ஈவில் தனமான ஸ்மைல போடுறான். கைஸ் இதுக்கு மேல வரக்கூடிய எபிசோட்ஸ்லாம் சும்மா வெறித்தனமா இருக்கும், நீங்க கன்ஃபார்ம் அதை வாட்ச் பண்ணி ஆகணும் அண்ட் முடிஞ்சா நான் அடுத்த சாப்டரும் இன்னைக்கே அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன், பட் அது கன்ஃபார்ம் இல்ல, அப்படி இன்னைக்கு அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு போடக்கூடிய எபிசோடு ஒரு 20 இருந்து 30 நிமிஷம் டியூரேஷன் இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.